வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். போன வீடியோவில் நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஷேப் ட்ரேக்கு அடி போட்டு முடிச்சிட்டோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனாலும் இந்த வீடியோவை நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு அந்தந்த இடத்துல எந்த இடத்துல புரியலையோ அந்த இடத்துல பாஸ் பண்ணி வச்சுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு சைடு வால் பின்னணும். இதுக்கு ரோல் ஒயர் எடுத்துக்கோங்க. ரோல் ஒயரை கொஞ்சமாக மடித்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் இதை போட போகிறோம். ஒவ்வொரு வரியையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இதை நம்ம எங்கேருந்து வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துலேருந்து ஜாயின் பண்ணுறேன். இப்போ இதை மடித்து விட்டுக்குங்க. மடித்து விட்டுட்டு இதில் ஒரு பூ போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம எல்லா ஒயரையுமே நம்ம போட்டுருப்போம். பூ போட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு அடி பின்னுறது தான் கொஞ்சம் சிரமம். மேலே ஆஸ் யூஷுவல் எல்லா ட்ரை பண்ணுற மாதிரியே நம்ம ஒரு ஒயர் கூட மிச்சம் விடாமல் எல்லா ஒயர்லேயுமே நம்ம பின்ன போகிறோம். இப்போ நம்ம இதை அப்படியே வரிசையாக எல்லாத்துலேயும் பின்னிட்டு இந்த இடத்துக்கிட்ட பார்க்கலாம். இந்த லாஸ்ட் வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ அப்படியே நம்ம திருப்பி வரிசையாக போடுறது தான். இதுலேயே 2 ஒயர் இருக்கும். ஒரு ஒயரில் இதில் போட்டோம். இந்த ஒயரில் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இந்த வளைக்கும் போது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வளைச்சிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரையாங்கிள் வருது பாருங்கள். இப்போ அப்படியே எல்லா ஒயர்லேயுமே நம்ம பூ போட்டுகிட்டே வர வேண்டியதான். இந்த முனை திரும்பும்போது மட்டும் 2 முக்கோணம், குட்டி குட்டி முக்கோணம் நமக்கு கிடைக்கிது பாருங்கள். இந்த சைடும் இந்த சைடும், ஏன்னா இது அடுத்த லைனுக்கு திரும்புறதுக்கு. ஆனால் இந்த சைட் பாருங்கள் 5 வரும். இப்போ இது எல்லாமே நமக்கு ஒரு 1 2 3 4 5 5 பூ தான் வரும். ஒரு முக்கோணம், சின்ன முக்கோணம் கிடச்சி அடுத்தது 5 பூ உள்ளதா வரும். பாருங்கள், இங்கே ஒரு முக்கோணம் வந்துட்டு இங்கே 5 பூவா, இதில் ஒரு முக்கோணம் 3 பூவில் போட்டுட்டு அடுத்தது பாருங்கள் ஒரு 5. அதே மாதிரி தான் இந்த சைடு. இப்போ இது ஒரே மாதிரி இருக்குது. இதில் போடும்போது ஒரு முக்கோணம் கிடச்சிரும். அடுத்தது இதில் ஒரு 5 கிடைக்கும். இப்போ அப்படியே வரிசையாக இது வரைக்கும் பின்னிட்டு வந்துடலாம். இப்போ இந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்குமே பின்னி முடிச்சிட்டோம் பாருங்கள். ஒரு முக்கோணம், ஒரு 5, ஒரு முக்கோணம், ஒரு 5 பூ, இப்படியே வரிசையாக வரும். இந்த இடத்துல கொஞ்சம் அன்ஷேப்பாக இருக்கும். நம்ம அடுத்த லைன் பின்னும்போது வரிசையாக இதே போல் வரிசையாக எல்லா பூவுமே கிடச்சிடும். இப்போ அடுத்த இந்த சைடுக்கு திருப்பி அப்படியே போட்டு வர வேண்டியதான். இந்த முனை போடும்போது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வளைச்சி ஃபுல்லாக பூ கொண்டு வந்துடுங்க. இதே போல் இந்த முனை வரைக்குமே எல்லா ஒயருமே விடாமல் போட்டு வந்துடலாம். இந்த சைடுமே 5 வருது பாருங்கள். இந்த முக்கோணம் வருதுங்களா, இதில் ஒரு 5. இந்த சைடு வந்த மாதிரியே இங்கே ஒரு முக்கோணம், இங்கே ஒரு முக்கோணம் மாதிரி இந்த பக்கமும் வந்திருக்கு. இதில் ஒரு 5 வருது. இப்போ அப்படியே வரிசையாக இந்த முனை வரைக்குமே போட்டுடலாம். இப்போ இந்த லைன்லேருந்து ஆரம்பித்து
இந்த லைன் போட்டு இந்த ஆரம்பித்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டோம். இப்போ இந்த கொஞ்சம் சின்ன ஒயர் இருக்குல்ல, நம்ம ஆரம்பித்த ஒயரு, அதை வந்து இதில் சொருகி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம ஏணிப்படி முடித்து போட்டுட்டு அடுத்த லைனுக்கு நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ஒயரில் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒயர் வந்து இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க, கீழே இறக்கி. அதே அளவுக்கு இந்த ஒயர் அப்படியே கொஞ்சம் மேலே இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒயரை வந்து கொஞ்சம் இப்படி கீழே இழுத்து விட்டுக்கோங்க. அதே அளவுக்கு இந்த சைடு கொஞ்சம் மேலே இப்படி தூக்கி விட்டுக்கலாம். இப்போ இது ரோல் ஒயரு, இதை வந்து இப்படி லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் இப்படி திருப்பிக்கணும். திருப்பி இப்படி மடித்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு, இந்த ஒயர் பார்த்திங்களா, நம்ம லூஸ் கொடுத்த ஒயரு, அதை இது உள்ளே விட்டு இப்படி இந்த லெஃப்ட் ஹேண்டால் இப்படி கொஞ்சம் இப்படி திருவி விட்டிங்கன்னா இந்த பூ டைட் ஆகிடும். இதையும் எடுத்துக்கலாம். இதையும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எங்கே ஜாயின் பண்ணோங்கிறதே தெரியாதுங்க. இப்போ இந்த ஒயரை இப்போ திருப்பி அடுத்த லைனுக்கு நம்ம கொண்டு போகுது. இது செகண்ட் லைனுக்கு ஒயர் மேலே வந்துருச்சு பாருங்கள். இதை இனிமேல் இப்படியே வரிசையாக பின்னிட்டே வந்துட வேண்டியதாங்க. இது வரைக்கும்னா இந்த பார்த்திங்களா, இதுதான் நம்ம இப்போ ஏணிப்படி முடிச்சு இதில் தான் நம்ம ஜாயின் பண்ணோம். 1 2 3 4 5 வரைக்குமே ஏறி வந்திருக்கு. எத்தனை லைன் நம்ம பின்னிருக்கோம்? 1 2 3 4 5 6 7 லைன் பின்னிட்டு ஒரு லைனை நம்ம மடித்து சொருகி விட்டுருக்கோம். மொத்தம் வந்து நம்ம 7 லைன் பின்னிட்டு நம்ம எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாங்க. பார்த்தா இது மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு ட்ரே கிடச்சிடும். இதுலேயே நம்ம இந்த ஃபஸ்ட் லைன் போட்டு நான் ஏணிப்படி முடிச்சு போட்டேன் இல்லைங்களா, இந்த அடி போட்டுட்டு இந்த ஒரு லைன் வந்து நான் இந்த சில்வர் மெட்டல் கலர்லேயே நான் போட்டிருந்தேன். அது போட்டோன்னே உங்களுக்கு வந்து இந்த அடி தெரியவே இல்லை. அடியும் இந்த சைட் வாலும் எதுவுமே புரியல, ஒரே மாதிரி ஈவனாக இருந்தது. அதனால் நான் அதை பிரிச்சுட்டு இப்போ வந்து வேறு கலர் ஒயர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வேறு கலர் ஜாயின் பண்ணி இப்போ வந்து நான் ஒரு 7 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 லைன் நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ தெரியுது பாருங்கள், முக்கோணம் ஷேப்புக்குள்ளே இந்த அடி மட்டும் தனியாக தெரியுது பாருங்கள். இது சைடு வால் தனியாக தெரியுது பாருங்கள். இல்லைனா அது வந்து ஃபுல்லாகவே ஒன்றுமே தெரியவே இல்லை, அடி எதுன்னு இப்போ பிரித்து பார்க்க முடியாமல் இருந்தது. இப்போ இது தனியாக தெரியுதுன்றதுக்காக நான் அதை பிரிச்சுட்டு வேறு போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து 7 போட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணணும். இப்போது இந்த பாருங்கள், இந்த மேல் ஒயரை இப்படி லூஸ் பண்ணிக்கோங்க. அதே அளவுக்கு ஆப்போசிட்டில் இங்கே கொஞ்சம் மேலே ஏற்றிக்கோங்க. ஏறும்போது இந்த நம்ம அப்படி லூஸ் கொடுத்த ஒயர் இங்கே மேலே போயிடுங்க. இப்போது இந்த ரோல் ஒயரை அப்படி மடிச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடால் மடிச்சுட்டு இந்த மேலே இருக்குது பாருங்கள், அந்த லூப்பு இந்த லூப்புக்குள்ளே இதை சொருகி விட்டுடுங்க. சொருகிட்டு இப்போ நம்ம லூஸ் கொடுத்த ஒயர் இருக்கு பாருங்கள், அதை வந்து இந்த லூப்புக்குள்ளே போட்டு
இப்படி இந்த லெஃப்ட் ஹேண்டில் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா பூ சைஸ் கரெக்டாக ஆகிடும். இப்போது இந்த ரோல் ஒயரை பிடிச்சி எடுத்துட்டோம்னா நம்ம எங்கே ஜாயின் பண்ணோன்றதே தெரியவே இல்லை பாருங்கள், ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிடலாம். நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒயர் இருக்குது. இன்னும் ஒரு 2 லைனை நம்ம இந்த சில்வர் மெட்டல் கலர்லேயே போட்டோம்னா சைட் மேலே பார்க்கும்போது அவுட்டர் லுக் வந்து இந்த அடி மாதிரி இந்த ஓரத்தில் இருக்கும். அதனால் 2 போடுவோம். 2 போட்டு ஒன்றை வந்து உள்ளே சொருகி விட்டுடலாம். அதனால் 2 ரோ எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதை வந்து இப்போது இதில் சொருகி விட்டுடலாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரே கலரே இருக்கட்டும்னு சொல்லிட்டு போட்டேன். ஆனால் போட்டால் அது அடி எது சைடு வால் எதுன்னு தெரியல. ஒரே லைட் கலராகவே இருக்கிறதுனால உங்களுக்கு பிரித்து பார்க்க முடியாதுன்றதுனால நான் வந்துட்டு அதை பிரிச்சுட்டு இப்போ வேறு கலரில் போட்டதுனால இப்போ நமக்கு அடி பர்ஃபெக்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு தெரியுது பாருங்கள். இப்போது இதே கலர்லேயே இன்னும் 2 லைன் நம்ம போட்டுடலாம். எனக்கு கொஞ்சம் ஒயர் எக்ஸ்ட்ராவே இருக்குது. இப்போ இதில் தான் நம்ம போட்டு ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா? அப்போ இதிலேருந்து நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒயர் விட்டுக்கோங்க கொஞ்சம் சொருகிறதுக்கு. இந்த ஒயர்லேருந்து நம்ம போட்டுக்கலாம். இதை இப்படி போட்டு இது மேலே போட்டு இந்த ஒயர் மேலே விட்டுட்டு நார்மல் நாட் போட்டு அப்படி இழுத்து விட்டுட்டிங்கன்னா ஜாயிண்ட் ஆகிடும் இந்த ஒயரு. பூவை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இனிமேல் வந்து 2 லைன் நம்ம இதில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போடுறோம், ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அடுத்த லைனை போட்டு 2 ரோ நம்ம போட்டுட்டு பார்க்கலாங்க. இப்போ 2 லைன் போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள். இதை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிட்டோம்னா ட்ரையோட இது முடிஞ்சிருச்சு அளவு. இப்போ இந்த ஒயரை கொஞ்சம் லூஸ் கொடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே அதே அளவுக்கு இழுத்துக்கோங்க. எடுத்துட்டா ஒரு லூப் கிடைக்குது பாருங்கள். இப்போ இது வந்து ரோல் ஒயரு. இந்த ரோல் ஒயரை இப்படி லெஃப்ட் ஹேண்டால் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த லூப் இருக்கு பாருங்கள், இந்த லூப்புக்குள்ளே இதை விட்டுட்டு இந்த லூஸ் கொடுத்த ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இந்த லூப்புக்குள்ளே விட்டு இப்படி இந்த ஒரு விரலால் அப்படியே சைஸ் உருட்டினீங்கன்னா சைஸ் ஆகிடும். அப்படியே இழுத்து விட்டுட்டோம்னா நம்ம முடிச்சு எங்கே போட்டோன்றதே தெரியாதுங்க. இப்போது ஒயரை கட் பண்ணிடலாம். இனிமேல் ரோல் ஒயருக்கு வேலை இல்லை. அதை வந்து அந்த ஒயர் போகிற வாட்டத்துலேயே சொருகிட்டு விட்டுடலாம் மேல் இதுலேயே. இந்த வீடியோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்துருங்க. அப்போ தான் இதோட இது புரியும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் எஸ்எம் கிராஃப்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் ஒரு சிம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் பார்த்துக்கலாம். இதனுடைய ப்ரீவியஸ் வீடியோ நம்ம அடி மட்டும் போடுறது எப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்தா தான் இது அடுத்தது என்னென்னு புரியுங்க. இப்போ ஏணிப்படி முடிச்சுன்றது வேறு ஒன்றும் இல்லை. இதை பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, ஒன்று ஒரு ஒயரு அது ஒரு இப்படி கிராஸாக பின்பக்கமாக இப்படி ஏறி வருது பாருங்கள். ஏணிப்படி மாதிரி இப்படி கிராஸாக வந்துருக்கு பாருங்கள். அதுதான் ஏணிப்படி முடிச்சுன்றது. இப்போ நம்ம இதில் போட்டதும் இதில் வந்து ஒரு ஒயரில் ஜாயிண்ட் ஆகிருக்கு. இப்போ இவ்வளோ தான் கூடையோட இது. நம்ம இதை எல்லா ஒயருமே சொருகி விட்டுடலாம். சொருகும்போது என்ன பண்ணணுன்னா, இதான் ஃபஸ்ட்டு ஒயரு, இது செகண்டு, இது தேர்டு. இந்த 3வது பூவில் தான் நம்ம சொருக போகிறோம். அப்போ இப்படி மடிச்சுக்கணும். இப்படி இதை மடிச்சுட்டு
இந்த இந்த நடு ஒயர் தான் மேலே தெரியணும். இது வந்து உள்ளே போயிடும். இந்த ஒயரில் நம்ம சொருகணும். இந்த ரோஸ் கலர் ஒயர் பார்த்தீங்களா, 1 2 3வது ஒயரில் சொருக போகிறோம். நல்லா மடித்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இது பாருங்க, இதில் இது 1 2 3வது ஒயரில் நம்ம சொருகணும். நல்லா சொருகிட்டு நல்லா அழுத்தி மடக்கி டைட்டாக சொருகி விட்டுடுங்க. ஒரு 3 அல்லது ஒரு 4 ஒயருக்கு சொருகுனா போதுமானது. நான் வந்து ஒரு 3 ஒயருக்கு பூவில் சொருகிடுறேன். மீதியெல்லாம் ஃபுல்லாக சொருகிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் 3 பூ சொருகிட்டேன் பாருங்கள். மீதி எல்லாமே நம்ம ஃபுல்லாக இதை மாதிரி மடக்கி அப்படியே வரிசையாக அந்தந்த பூவுக்கு நேராக சொருகிட்டோம்னா நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ட்ரையாங்கிள் ஷேப் ட்ரே ரெடி ஆகிடுங்க. நம்ம சொருகிட்டு பார்க்கலாம். இப்போது 2 லைன் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் 1 உள்ளே சொருகியாச்சு. இது மேலே அவுட்டரில் ஒரு லைன் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த பர்ஃபெக்டாக இந்த இது தெரியுது பாருங்கள். ஏற்கனவே வந்து ஒரு லைன் நம்ம போடும்போது கிளியராக தெரியல அந்த முக்கோணம். இப்போ இது நல்லா கரெக்டாக தெரியுது பாருங்கள். இப்போ இந்த இதில் வந்து அடுத்தடுத்துலேயே ஒரே பாக்ஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த சைட் பார்த்தீங்கன்னா 5 5 பூ இருக்கு பாருங்கள். 3 3 3 இருக்கும் ஒரு இடத்துல. இந்த இடத்துல 1 விட்டு 1 5 5 பூ இந்த சைடில் இருக்கும். இது ஒரு நியூ டிசைன் மாடலுங்க. இது பாருங்கள், பர்ஃபெக்டாக நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கிடச்சிருச்சு. நான் இது நல்லா பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இந்த இடத்துல ஒரு ஒயர் சொருகிட்டேன். நல்லா நீட்டாக கரெக்டாக இருக்கு பாருங்கள், அந்த ட்ரையாங்கிள் மாதிரி பெண்ட் இல்லாமல். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு இந்த சைடும் வேணும் அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த முக்கோணம் இருக்குல்ல, இந்த இதுதான் இந்த ஃபஸ்ட்டு சென்டர். இந்த இதையும் சேர்த்து இப்படி மடித்து வச்சுட்டு பாருங்கள், மடித்தோடனே ஒரிஜினல் ட்ரையாங்கிள் மாதிரியே இருக்கு பாருங்கள். முடிச்சு இதுக்குள்ளே சொருகிட்டு ஒரு 2 தடவை சுற்றிக்கலாம் வயரை. சுற்றி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இந்த ஒயரை இந்த சைட்லேயும், இந்த சைடு ஒயரு இந்த பக்கமும், இந்த சைடு ஒயரு இந்த சைடும் நல்லா இழுத்து டைட் பண்ணி சொருகிட்டோம்னா ஒரு 3 பூவில் சொருகினா போதுங்க. இந்த பக்கம் நல்லா இப்படி பெண்ட் பண்ணி இழுத்துட்டு இந்த சைடு ஆப்போசிட்டில் ஒரு 3 பூவில் சொருகி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இந்த சைடையும் நல்லா இழுத்துட்டா அக்யூரேட்டான ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு ட்ரே கிடச்சிடும். இதை கட் பண்ணிக்கலாம் மீதி ஒயர். பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஒரு ஹார்ட் ஷேப் ஒரு ட்ரே போட்டிருந்தோம். அது நல்லா இந்த இடத்துல பெண்ட் ஆகிட்டு ஒரிஜினல் ஹார்ட் மாதிரியே இருக்கும். இது அப்படியே அக்யூரேட்டாக
பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ட்ரே உங்களுக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு உண்டான இந்த ட்ரையாங்கிள் ஷேப் அடியும் தனியாக தெரியுது பாருங்கள் அதில் போடும்போது. அதுமாதிரி மேலே அவுட்ரு ஒரு லைன் போட்டோன்னே இதுவுமே உங்களுக்கு தனியாக தெரிஞ்சு இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கு பாருங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீ எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த இது வந்து என்னுடைய ஓன் ஐடியாக்குள்ளே நான் போட்டது. இந்த மாதிரி இன்னும் நியூ ஐடியாஸ் நிறைய உங்களுக்கு பாஸ்கெட்டு ட்ரே இதுவுமே கிடைக்குங்க. நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்டில் தென் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை டாட்டா, see you, bye.